கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பங்காளி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசையான ஒரு மினி ஜீப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஏடிவி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அதில் உள்ள பேர் பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மினி ஜீப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஏடிவி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்பவே மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட ஏடிவியில் இந்த ஸ்விங் ஆகும், அதுக்கப்புறம் இந்த டயர் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்ததான் இந்த ஏடிவியில் பேக் சைடில் உள்ள வீலு, அதுக்கப்புறம் பிரேக் அசம்பிளியெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின்லேருந்து அந்த கியர் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டிருக்கோம். அந்த செயினை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மொத்த செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சில் போல்டு தான் தாங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஆக்சில் போல்ட்டை நம்ம கழட்டி உருவி எடுத்துடலாம். இப்போ அந்த வீலை நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தா போதும் நமக்கு செட்டோட தனியாக கழட்டு வந்துடும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீலு, இன்ஜின், அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் உள்ள சேஸ் அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஏடிவிலேருந்து கழட்டி எடுத்த இந்த ஸ்விங்கம் செட்டப்பை வந்து நம்ம மினி ஜீப்புக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினி ஜீப்புக்கு இந்த இடத்துல தான் நம்ம இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு கம்மியாக இருக்குது. இந்த கேப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்விங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீலை இதோட சேர்த்தாப்பில் வச்சு நம்ம வெல்டு பண்ணணும். ஸோ இப்போ அதை மட்டும் இப்போ பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ஸ்விங் ஆர்ம் செட்டப்லாம் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீலை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நட்டு வந்து போட்டிருக்கோமா, அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீலை வந்து கழட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த வீலையை நம்ம அதில் உள்ள நட்டெல்லாம் லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விங் ஆர்மை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஆர்முக்குள்ளே சேஸை பார்த்திங்கன்னா 2 பாதியாக நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ அந்த ஸ்விங் ஆர்மை மட்டும் நம்ம சேஸ்லேருந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஸ்விங் ஆர்மில் நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அதை ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை இந்த அது கூட சேர்த்து வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி 4 ஸ்விங் ஆர்முக்குள்ள பீஸை வந்து நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தரவாக வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மினி ஜீப்புக்கான மெயினான சேஸை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஸ்கொயர் டீப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயர் டீப்பில் நமக்கு தேவையான அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணதெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதோட லென்த்து, அளவு அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சேஸுக்கான ஸ்கொயர் பைப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக டாக் வச்சுட்டு பிறகு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ ஒரு வழியாக நம்ம சேஸை வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சேஸெல்லாம் நம்ம கழட்டி வச்சிருக்க வீலெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்விங் ஆர்மை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேஸில் வந்து மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங் ஆர்மை அதில் கூட வச்சுட்டு அதுக்கான போல்ட்டை போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் 2 ஸ்விங் ஆர்மை மாட்டிட்டு அதுக்கான போல்ட்டு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். அடுத்ததான் இந்த ஸ்விங் ஆர்முக்கான சாக் அப்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடியே நம்ம ஒரு கொண்டி வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கொண்டியில் இந்த சாக் அப்சரை வச்சு நம்ம அதுக்கான போல்ட்டு நட்டை போட்டு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள சாக் அப்சரையும் நம்ம மாட்டிட்டு அதுக்கான போல்ட்டு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஏடிவியில் யூஸ் பண்ணால் நம்ம அந்த சி சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 கோல்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ 1 இன்ச்சு இரும்பு ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு இரும்பு ராடை ஒரு சி சேனலுக்கு மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். நம்ம வெல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சென்டராக நேராக இருக்கணும். இல்லை அப்படின்னா வீல் ஒரு சைடாக மட்டும் வளைஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது 2ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ஆர்மில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்விங் ஆர்மில் பார்த்தீங்கன்னா டை ராடு அல்லது எண்டு ராடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சி சேனலில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் நம்ம மாட்டிப்போம். அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இரும்பு பைப்பில் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் உள்ள 4 பேரிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேரிங்கை நம்ம பைப்புக்குள்ளே வச்சோம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ரீயாக போயிடுது. அப்படி போகக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பு பீஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இரும்பு பீஸை சைடில் வச்சுட்டு நம்ம பேரிங் வச்சு லைட்டாக தட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நம்ம அந்த ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே 2 பக்கமும் அந்த பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ இந்த ஒரு பீஸை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பீஸே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த பேரிங் வந்து ரிட்டர்ன் கலண்ட் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பேரிங்கையும் அந்த பைப்பையும் சேர்த்தாப்புல வச்சு லைட்டாக டாக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல்ல இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ண பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீல்ல நம்ம ரெடி பண்ண பார்ட்டை அதுக்கு நேராக கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுட்டு நல்லா வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம வெல்டு பண்ணும்போது கொஞ்சம் கூட கிராஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அதை பார்த்து நம்ம நல்லா வெல்டு பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீல்லையும் நம்ம பேரிங் வச்சு வெல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு வீலையும் நம்ம அந்த ஸ்விங் ஆர்மில் உள்ள இரும்பு ராடில் மாட்டிப்போம். இப்போ இந்த வீல் வந்து ரிட்டர்ன் கலண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பிறகு வந்து வேற வேலை பண்ணலாம். ஓகேங்க, இப்போ ஃப்ரண்ட் வீலுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம அந்த பேக் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம சேஸில். இப்போ அந்த பேக் வீல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 பில்லோ பிளாக் பேரிங் வந்து போட்டிருக்கோம். இப்போ அந்த பேரிங்கை நம்ம அந்த சேஸ் கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த சேஸை அந்த பேரிங் மேலே வச்சுட்டு அந்த பில்லோ பிளாக் பேரிங்கில் நம்ம போல்ட்டு நட்டு போடுறதுக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் இருக்கா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேஸை அப்படியே தூக்கி திருப்பி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம 4 இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4 இடத்துல 4 போல்ட்டை வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ அந்த சேஸை அந்த பில்லோ பிளாக் பேரிங்குள்ளே வச்சுட்டு அதுக்கான நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேஸுக்கான ஒர்க்கு அதுக்கப்புறம் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தான் ஒரு முக்கியமான ஒர்க்கு வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்ஜினை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுக்க போகிறதில்ல, அந்த இன்ஜின் கூட சேர்த்து சேஸையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சேஸில் உள்ள தேவையில்லாத பார்ட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த இன்ஜின் கூட உள்ள பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு கட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தே தெரியும். இப்போ இன்ஜினை தூக்கி நம்ம சேஸில் வச்சா கரெக்டாக உட்காருது, நம்ம வெல்டும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ அந்த இன்ஜின் சேஸை நம்ம ரெடி பண்ணியிருக்க சேஸ் கூட வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். இப்போ அந்த சேஸில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேஸில் போய் மோதுதா. ஸோ அதுக்காக அந்த சேஸில் அந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் அதை இப்போ வீடியோவில் காட்ட போகிறதில்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி நான் எப்படி வெல்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிவிலேருந்து கழட்டி எடுத்து இந்த ரிவர்ஸ் கியர் பாக்ஸை தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரிவர்ஸ் கியர் பாக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் இந்த ரிவர்ஸ் கியர் பாக்ஸை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஏடிவி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. வேணும்னா ஒரு 8 பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ரிவர்ஸ் கியர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் பைப் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த சேஸுக்கு குறுக்கால வச்சு அதை நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். இப்போ இந்த ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் செட்டை அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி நம்ம இன்ஜின் ஃப்ரேம் கூட வச்சுட்டு அதுக்கான ஆக்சல் போல்ட்டை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின்லேருந்து அந்த கியர் பாக்ஸுக்கு ஒரு செயினை வந்து மாட்டிக்கிட்டேன். அது எப்படி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UCP 204 அப்படிங்கிற பில்லோ பிளாக் பேரிங் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த 2 பேரிங்கும் அந்த ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டிருப்போம். இந்த சைடு 2 ஹோல்ஸு, அந்த சைடு 2 ஹோல்ஸு. இப்போ இதுக்கு மேலே அந்த பில்லோ பிளாக் பேரிங் வச்சுட்டு அதுக்கான போல்ட்டு நாட்டை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததான் இந்த பில்லோ பிளாக் பேரிங்குள்ளே போகிற மாதிரி ஒரு இரும்பு ராடு வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த இரும்பு ராடோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் போகிற அளவுக்கு வந்து லேத்தில் கொடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை அதுக்குள்ளே மாட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டம்மியில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த டம்மியை அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு சென்டராக பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை அப்படியே நம்ம அந்த இரும்பு ராடுக்குள்ளே வச்சுட்டு நல்லா சென்டராக பார்த்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லென்த்தில் ஒரு செயினை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த செயினை தான் நம்ம மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த செயினுக்கான லாக்கை போட்டு ஃபஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அந்த செயின் கூட மாட்டிட்டு அந்த கியர் பாக்ஸ் கூட வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கான லாக்கை போட்டு டைட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து ஒரு பெரிய லென்த்தான செயின் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த செயினை அந்த பேக் வீலில் ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலையும் அதுக்கப்புறம் முன்னாடி அந்த பில்லோ பிளாக் பேரிங் பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது, அது கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி மாட்டணும். நான் அதை எப்படி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒன்று நினைக்கலாம், அந்த கியர் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக வீலுக்கு வந்து நம்ம செயினை போட்டிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஓடணும் அப்படின்னு. நம்ம எதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒருவேளை நம்ம ரெடி பண்ணுற ஜீப்புக்கு வந்து பாடியெல்லாம் கட்டணுமா, ஸோ அதனால் வெயிட் ஓவராக இருந்தால் இந்த இன்ஜின் இழுக்குமா என்னன்னு ஒரு டவுட்டு தான். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணியிருக்கனால நம்ம ஜீப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா டார்க் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் நான் காரோட ரேக் அண்ட் பினியன் ஸ்டேரிங் கிட்ட வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை தான் நம்ம ஜீப்புக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து அந்த ஃப்ரேமில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு பிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இரும்பு பட்டை எண்டில் ஹோல்ஸ் போட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் ஒரு இரும்பு பட்டையா அந்த ரேக் அண்ட் பினியன் ஸ்டேரிங் கிட்ட வருது பார்த்தீங்கன்னா, அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் ராட் இருக்கு, அதில் மாட்டிட்டு அதுக்கான நட்டை போட்டு டைட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த சைடும் அந்த இரும்பு பட்டையை மாட்டிக்கலாம்.
இப்போ அந்த இரும்பு பட்டையை நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சி சேனலில், அது கூட வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். இப்போ நான் ஸ்டேரிங்கை வச்சு வளைச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வளையுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங்கில் உள்ள ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்குது, இது நமக்கு தேவைப்படும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு புஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இரும்பு புஷ்ஷை அந்த ராடு கூட சேர்த்தாப்புல வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஸில் நான் ஆல்ரெடி ஸ்கொயர் பைப் வச்சு நான் எப்படி வெல்டு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஸ்டேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த இரும்பு ராடுக்குள்ளே ஒரு பைப்பு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இரும்பு பைப்பை நம்ம அந்த ஸ்கொயர் பைப்பு கூட வச்சு சேர்த்தாப்புல வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டேரிங்கை மாட்டிட்டு அதுக்கான வாசர்ப்பு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். அடுத்ததாக ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரேக் அண்ட் பினியன் கூட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இரும்பு ராடை அந்த ஸ்டேரிங்கு மேலே வச்சோம், அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் கூட மாட்டணும். அதை நான் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதை மாட்டினதுக்கப்புறம் அதுக்கான போல்டர் நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ஸ்டேரிங்கான ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நான் வளைச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வளையுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்ஜினில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செல்ஃப் மோட்டர் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் மிதிச்செல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இதுக்கு ஒரு ஐடியா வந்து பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோலலாம் கையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இழுத்து, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை நம்ம அந்த கிக்கர் ஷாஃப்ட் கூட வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி வெல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பைக்கோட பழைய செயின் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த செயினை அந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டுக்கு மேலே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அந்த செயினோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கை வச்சு இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு புஷ் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புஷ்ஷை அந்த போல்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த இரும்பு ராடை அந்த புஷ்ஷுக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ இதுதான் நமக்கு வந்து கிக்கராக வந்து வேலை செய்ய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆணியை அந்த இரும்பு ராடுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை அந்த ஆணிக்குள்ளே நுழைச்சி அப்படியே நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ அந்த வளைச்சி விட்ட ஆணியோட எண்டில் வந்து லைட்டாக வெல்டு பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் அந்த செயின் வந்து கலந்து வராமல் இருக்கிறதுக்காக. ஓகே, கிக்கரை வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ அந்த ரிவர்ஸ் கியரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கோமா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு நம்ம அந்த லிவர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம கியர் ராடை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் நட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த போல்ட் நட்டை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கொண்டி வந்திருக்கா, அதுக்குள்ளே அந்த போல்ட் நட்டை நுழைச்சிட்டு அதுக்கான நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இரும்பு ராடை அந்த போல்ட்டுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த இரும்பு பட்டையை அந்த போல்ட்டோட எண்டில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். அடுத்ததாக ஒரு பெரிய நட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த நட்டை அந்த கியர் சாப்பிட்டுக்குள்ளே நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்போ அந்த கம்பியை அந்த நட்டுக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கம்பியோட எண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வளைச்சி விட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பட்டை வச்சு வெல்டு பண்ண பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு எண்டை அந்த கியர் ஷாப்பில் வச்சு மாட்டிக்கலாம். இப்போ அந்த கியர் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணியிருக்க லிவருக்கான கைப்பிடியை வந்து நான் இந்த பம்பரத்தை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம 3 லிவரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம மினி ஜீப்புக்கான கிளச்சு, பிரேக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன இரும்பு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரேமில் வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளச் லிவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லிவரை அந்த இரும்பு பீஸுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம கிளச்சுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக வந்து கிளச் அமுங்கும். அடுத்ததாக ஆக்சிலேட்டர் பெடலுக்காக பார்த்தீங்கன்னா நான் கியர் போடுற பெடலில் கட் பண்ணி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த ஃப்ரேமில் வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து நம்ம மாட்டிட்டோம். இப்போ நான் எப்படி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் பெடல் அமுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பெடலை தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட பிரேக் பெடலையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நான் கட் பண்ணி எப்படி வெல்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டை போட்டுட்டு அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு அதில் 2 இரும்பு பட்டை வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ அந்த பிரேக் பெடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டை வச்சுட்டு அதோட ஒரு எண்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த செட்டப் அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரேமில் வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிவிலேருந்து கழட்டி எடுத்த இந்த பிரேக் கேலிபர் செட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரேக் கேலிபர் செட்டில் பார்த்தீங்கன்னா நான் இரும்பு பட்டையை வந்து எப்படி மாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ அந்த ஃப்ரேம் கூட வச்சு நல்லா வெல்டு பண்ணிக்கலாம்.
அடுத்ததான் இந்த செட்டப்பை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப் வச்சு வெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இரும்பு பைப்புக்குள்ளே இந்த செட்டப்பை உள்ளே மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் உள்ள பிரேக் கம்பி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் வச்சு மாட்ட போகிறோம். அந்த லிவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு. அந்த ஹோல்ஸுக்குள்ளே நுழைச்சிட்டு அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட இன்னொரு எண்டை வந்து அந்த பிரேக் பெடலில் மாட்டிப்போம். இப்போ நான் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிரேக்குக்கான ஒர்க் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினி ஜீப்புக்கான சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சீட்டு மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 சீட்டையும் அப்படியே தூக்கி ஃப்ரேமில் வச்சு வெல்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்க, இப்போ நம்ம மினி ஜீப்புக்கான சேஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது நம்ம மினி ஜீப்பை மூவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஸ்டேரிங் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு, அதுக்கப்புறம் கியர் கண்ட்ரோலு, இது எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மினி ஜீப்பை வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, ஏதாவது பிடுங்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு டெஸ்டிங் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மினி ஜீப்புக்கான பாடி ஒர்க்கை வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கியரில் வந்து நியூட்ரலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். நியூட்ரலாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து கிக்கர் வச்சுருக்கோம். இப்போ வந்து ரைட் ஆயிலுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் 2 செயின் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட டார்க் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே ஃபஸ்ட்டு கியரை போட்டு லைட்டாக கிளச்சர் ரிலீஸ் பண்ணும்போது நல்லாவே பிக்கப்பாக இருக்குது. அது பாட்டில் மேடு பள்ளத்துலாம் நல்லாவே போகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கியரை மாற்றி போகிறதுக்கு வந்து நல்ல செம்ம ஃபீலாக இருக்குங்க. ரியல் காரவே நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டி ரிவர்ஸில் போகிறதுமே நல்லா தான் போகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அந்த ரிவர்ஸ் கியர்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். நம்ம வண்டி மூவ் பண்ணும்போது நல்லா ரன்னில் போதா. இப்போ அந்த லிவரை பின்னாடி இழுக்கும்போது பாருங்கள் அழகாக பின்னாடி வந்து வரும். அவ்வளோதான், நம்ம ஜீப்பு ரன் ஆகிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம ஜீப்புக்கு பாடி வந்து கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு முன்பக்கம் உள்ள கிரில்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் பைப்பை எப்படி கட் பண்ணி வளைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த செட்டப்பை அப்படியே தூக்கி ஃப்ரண்டில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிப்போம். இப்போ அதுக்கு சப்போர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பைப்பை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு தேவையான லென்த்தில். அதை வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணிப்போம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு அந்த ஸ்கொயர் பைப்பை வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு பாடி வந்து கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 அடியில் ஸ்கொயர் பைப்பை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு எண்டில் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எண்ட்லையும் நம்ம ஒரு ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்கொயர் பைப்பை எப்படி கட் பண்ணி வளைச்சி வெல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் சைடில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் வீடியோவில் ஒன்று காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் காட்டல. இப்போ நம்ம மினி ஜீப்புக்கான உருவத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 22 kg இரும்பு ஷீட்டு வந்து நான் தேவையான லென்த் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கம் உள்ள கிரில்லை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்ம ஜீப்புக்கான அடையாளமாகவே இருக்கும். அடுத்ததாக மேலே ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டேரிங் பக்கத்தில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜீப்புக்கான பேனட் மாதிரி ஒரு செட்டப் வந்து வளைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மினி ஜீப்புக்கான சைடு அதுக்கப்புறம் பின்னாடி இது எல்லாத்தையும் நம்ம சேம் ஷீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டக்குன்னு நான் ஸ்க்ரூ போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மர்க்காடு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கா, இதையும் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் வந்து ரொம்ப முக்கியமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கோட 2 மிரர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 மிரரில் ஒரு சைடு ஒன்று இன்னொரு சைடு ஒன்று வச்சு நல்லா வெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் பக்கத்தில் கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் பைப்பில் ஒரு பா ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பீஸை நம்ம எப்படி வச்சு வெல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஜீப்புக்கான விண்டேஜ் லுக்கை கொடுக்குறது அது ஃப்ரண்டில் உள்ள அந்த 2 ரவுண்ட் லைட்டு தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் பைக்கில் உள்ள ஃப்ரண்டில் உள்ள 2 லைட்டை வந்து கலட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிரில் பக்கத்தில் 2 ரவுண்டு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரவுண்டை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இடத்துக்கு நேராக நம்ம ஒரு லைட்டை வச்சுட்டு இப்போ நம்ம சீட் போல்ட்டை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம ஜீப்புக்கான 99% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஒர்க்கு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுதாங்க நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு. இப்போ பெயிண்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜீப்பு வந்து வேறு மாதிரி வந்து மாறப்போகுது. இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கியர் பாக்ஸ் ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேஸ்ட் ஆயில் வந்து இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தகர செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிறப்பான தரமான சம்பவம். ஒரு வழியாக நம்ம வண்டிக்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு. ஏன்டா அவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் தாங்க வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் வந்து காட்டலை. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் போய் டெஸ்ட் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம மினி ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் ஊற்றி ரெடியாகவே இருக்குது. இப்போ இதுக்கான சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிக்கர் தாங்க இதில் ஹைலைட்டு. ஆட்டோவில் மாதிரி இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறது. அவ்வளோதான், 2 அடியில் வந்து எடுத்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணலாம். பட் இன்ஜின் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குனால நான் பேசுகிறது வந்து கேட்குதா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டுக்கலாம். ஐயோ, போட்டோடனே எதிர்க்குங்க வண்டி. அவ்வளோதான், வேறு லெவலு. ஃபஸ்ட்டு கியர்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். அடுத்த கியரை வந்து நம்ம மாற்றிக்குவோம். அவ்வளோதான். வேறு லெவலுங்க. வண்டி வளைக்கிறதுக்குலாம் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே உள்ளே முடிச்சு அப்படியே வளைக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். கல் கட்டிலலாம் ஏறுதான் பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி தாங்க ஆஃப் ஆகுது. நம்ம வண்டிக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் தாங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஓட்டி வந்து காமிச்சிட்டேன். ரிவர்ஸில் ஓட்டி காமிக்கணுமா இல்லையா? ஸோ அதனால் இப்போ ரிவர்ஸில் வந்து ஓட்டி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கியரை போட்டுக்க வேண்டியதான். அடுத்து இந்த லிவர் இருக்கா, இதை லைட்டாக அப்படி இழுத்து முடிச்சா போதும். அவ்வளோதான், ரிவர்ஸில் போயிடும். அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா 2. அது மாதிரி ஃப்ரண்டில் எந்த ஸ்பீடில் போகிறோமோ அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ்லேயும் போய்க்கலாம். கியரை அடுத்தடுத்து மாற்றி நம்ம ரிவர்ஸில் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட் கியரை போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம மினி ஜீப்பில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாட்டுற இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து விழுந்திருக்கு. அதனால தான் ரொம்ப சவுண்டு வந்து அதிகமாக வந்துருக்கு. அதோடையும் பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்ட்ரோக்கு இன்ஜினு. ஸோ அதனால் சவுண்டு நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும். பிரேக்கெல்லாம் கச்சு கச்சுன்னு நிற்கிதுங்க. அப்படியே நம்ம இப்போ ரிவர்ஸில் போய் பார்க்கலாம். அவ்வளோதான்.
தான் வந்து உட்காந்துருக்கேன் வண்டியில். வண்டியை கொஞ்சம் ரப்படி அடிச்சு பார்த்துட்டு நம்ம ரோட்டில் போய் ஓட்டி பார்க்கலாம். பப்பற மாதிரி சுற்றுதுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. அடையப்பா. இப்போ வந்து நம்ம ரோட்டில் போய் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அட்வென்ச்சர் ரைடு வந்து போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேமராமேனை பின்னாடி தூக்கி போட்டுட்டு ஒரு குளம் வந்துருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 2,000 கியரில் போட்டு ஓட்டுவோம். அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. என்னது தப்பு இந்த பக்கிட்டு? அப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுக்குது? நம்மகிட்ட 50 கொடுக்குதுப்பா. பேசுப்பா நல்லப்பா. நல்ல 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 நீ பேசுப்பா. ஐயா என்னங்க வண்டி வச்சிருக்கியா? இந்த மாதிரி ரியல் ஜீப்பெல்லாம் ஆஃப் ரோடிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நல்லாவே தெரியுதுங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே இந்த வண்டியை வந்து நம்ம ஆஃப் ரோடில் ஓட்டுறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ஒரு கடுமையான போட்டிங்க. நம்ம ரெண்டு பேரும் வந்து வண்டி இருக்கு. இது ரெண்டுமே சகதில ஓட்டியது வெளில வர அப்படிங்க பார்க்க போறோம். அதில் வந்து கொஞ்சம் டிராக்டர் டயர் மாதிரி இருக்கனால போனாலும் போயிடும். நம்மகிட்ட வந்து நல்லா வழுக்க மாதிரி இருக்குது. போகலன்னா கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து 2 டெஸ்ட் வந்து எதுக்காக தான் பண்ணிடுவோம். வண்டி அடியா நம்மகிட்ட கொஞ்சம் கையில் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட ஜீப்பு பார்த்தீங்கன்னா டார்க்கும் சரி ஸ்பீடும் சரி ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் அந்த டயரில் தாங்க ஒன்றுமே இல்லை. அதனால தான் சவுதியில் நல்லாவே மாட்டிக்கிச்சு. வழுக்க மாதிரி இருக்க இடையில நின்றுச்சுங்க. நம்ம வண்டி அந்த உள்ள உட்காந்துருச்சுங்க. இப்போ 3 அப்பர் சென்டிங்ஸ் வந்து வந்திருக்கா. இப்போ ஊரை வச்சு தான் தள்ள போகிறோம். இருக்கலாம் கீரை போடுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான்.
தள்ளுங்கடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மினி ஜீப்பை வச்சு ஒரு அட்வென்ச்சர் ரைடு அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் டெஸ்டிங் வந்து பண்ணலாம்னு இருக்கும். அது ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போடலாம்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். ஆனால் உண்மையாலுமே இதை நம்ம வந்து ரோட்டில் ஓட்டுறதை விட இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் ரோட்டில் ஓட்டுறதாங்க செம்ம அனுபவமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஏறாது. அடே அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சின்ன பசங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வரும்போது இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்களே. அதாவது இந்த டிஸ்கவரி சேனல்லலாம் இந்த மாதிரி தான் ஒரு ஜீப்பை வச்சுட்டு போவாங்க அட்வென்ச்சர் ரைடு. அதே மாதிரி ஃபீலாக தாங்க இருக்குது இதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரோட்டில் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இந்த ஜீப் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஜீப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ஓட்டணும்னு ஆசை. ஸோ அதனால் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை வந்து போட்டுடலாம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.